உலக பொருளாதாரத்தின் இதயமாக கருதப்படும் வால் ஸ்ட்ரீட் தற்போது முன்னெப்போதுமில்லாத ஒரு வரலாற்று சவாலை எதிர்கொண்டுள்ளது. ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் அமெரிக்க சந்தைகளிலிருந்து சுமார் 10 டிரில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை திரும்பப் பெற தொடங்கியிருப்பது நிதி உலகில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது இது ஒரு தற்காலிக சந்தை மாற்றமும் கிடையாது, மாறாக பல தசாப்தங்களாக நீடித்து வந்த அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணியாகும். இது இந்த பிரம்மாண்டமான நிதி மாற்றத்திற்கு பின்னால் திடீர் உணர்ச்சிகளை விட ஆழமான அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் ஒளிந்துள்ளன. இதில் முக்கியமான காரணம் அமெரிக்காவின் கடன் சுமை. அமெரிக்காவில் அதிகரித்து வரும் தேசிய கடன் மற்றும் நிதி பற்றாக்குறை உலக நாடுகளிடையே அமெரிக்க பத்திரங்கள் மீதான நம்பிக்கையை குறைத்துள்ளது. இப்போது இனி அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்க முடியாது என்பதை உணர்ந்த ஐரோப்பிய ஒன்றியம் தனது சொந்த பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்தவும் நிதி ரீதியாக தற்சார்பு அடையவும் திட்டமிட்டுள்ளது. இப்போது குறிப்பாக கிரீன்லாந்தை வாங்கும் விவகாரத்தில் அமெரிக்கா காட்டிய மிரட்டல்கள் மற்றும் அதனால் டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுடன் ஏற்பட்ட மோதல்கள் ஐரோப்பிய நாடுகளை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. இப்போது இந்த நிதி விலைகள் வெறும் பேச்சோடு நிற்காமல் செயலில் இறங்கியிருப்பதை சில முக்கிய நிறுவனங்களின் நகர்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. அதாவது டென்மார்க்கின் முக்கிய ஓய்வூதிய நிதியங்கள் தங்கள் வசம் இருந்த அமெரிக்க திரைசேரி பத்திரங்களை மொத்தமாக விற்பனை செய்ய தொடங்கியுள்ளன. இப்போது அமெரிக்கா குதிரையில் சவாரி செய்வது இனி பாதுகாப்பானது கிடையாது என்ற மனநிலை ஐரோப்பிய நிதி மேலாளர்களிடையே ஆழமாக வேரூன்றி வருகிறது. இப்போது இத்தாலியின் முன்னணி வங்கியான யூனிகிரெடிட் சுமார் 35 பில்லியன் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்டமான ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ளேயே மூலதனத்தை தக்க வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இது ஐரோப்பா தனது நிதி சுதந்திரத்தை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இந்த முறையான விலகல் வால் ஸ்ட்ரீட் மற்றும் அமெரிக்கா பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் பாதிப்புகள் நீண்டகால தாக்கங்களை உண்டாக்கப் போகின்றன. இனிமேல் அவை டாலரின் வீழ்ச்சி முதலாகும். உலகளாவிய முதலீடுகள் வெளியேறும்போது உலகளாவிய கையிருப்பு நாணயம் என்ற அமெரிக்கா டாலரின் வலிமை குறையவும் வாய்ப்புள்ளது. இனிமேல் அப்புறம் மூலதன பற்றாக்குறை, அதாவது வால் ஸ்ட்ரீட் நிறுவனங்களுக்கு எளிதாக கிடைத்து வந்த ஐரோப்பிய மூலதனம் குறையும் போது அமெரிக்கா தொழில்துறையின் வளர்ச்சி வேகம் முடங்கக்கூடும். அப்புறம் வட்டி விகிதம் உயர்வு, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை மீண்டும் ஈர்க்க அமெரிக்கா தனது வட்டி விகிதங்களை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். இது அமெரிக்காவின் உள்நாட்டு பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடும். இதுவரை அமெரிக்கா மட்டுமே உலக பொருளாதாரத்தை வழிநடத்தும் ஒற்றை சக்தியாக இருந்தது. ஆனால் இந்த 10 டிரில்லியன் வெளியேற்றம் அந்த நிலையை மாற்றிவிட்டது. அமெரிக்காவை சார்ந்திருக்கும் காலம் முடிந்துவிட்டது. இனி ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த பொருளாதார வலிமையும் பிராந்திய கூட்டணிகளையும் நம்பி நகரத் தொடங்கிவிட்டன. இனி ஐரோப்பா ஒரு தனித்து இயங்கும் பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும். இது சீனா, இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. இப்போது இந்த 10 டிரில்லியன் வெளியேற்றம் என்பது ஒரு முடிவல்ல, இது ஒரு புதிய யூகத்தின் ஆரம்பம். அமெரிக்காவும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இந்த நிதி ரீதியான விரிசல் உலக பொருளாதார வரைபடத்தை மீண்டும் அடையப் போகிறது. வல்லரசுகளின் அதிகார போட்டி இனி போர்க்காலங்களில் மட்டுமல்ல, பங்கு சந்தைகளிலும் வங்கி ஒப்பந்தங்களிலும் தீர்மானிக்கப்படும் என்பதை இந்த நிகழ்வு உறுதிப்படுத்துகிறது.